நாங்க மாத்த முடியாது. திரு பெருமாள்மணி, இது அரசியலை பிரித்து பார்க்க முடியாது, அரசியல் ஆன்மீகமும் சேர்ந்ததா தான் அது இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புல ஒரு ஸ்பெசிபிகேஷன் இங்க வந்து நீங்க இந்துக்களை மட்டும் புறக்கணிக்கிறீங்க, இந்து கடவுள்களை மட்டும் இழிவாக பேசுகிறீர்கள், அவர்களுக்கு மட்டும் எதிராக இருக்கிறீர்கள், அவர்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வரும்போது அப்ப அதற்கான கவுண்டர் பாலிடிக்ஸும் ஒன்று தொடர்ச்சியா பேரலா நடந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இப்போ இந்த இந்து மத விரோத கட்சின்னு திமுக மேலே இந்த 2021 ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அதை திமுக ரொம்ப இவ்வளவு தீவிரமாக எடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பாஜகவினுடைய எழுச்சி இது போன்ற உரையாடல்கள் எல்லாம் அதிமுக எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாங்க, திரும்ப இப்போ கூட்டணிக்கு போகிறாங்க. இன்னைக்கு 4 முன்னாள் மந்திரிகள் போய் 3 முன்னாள் மந்திரிகள் போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதனுடைய ஒரு நீட்சியாக நான் சொல்றேன். இப்போ நீங்க அது மந்திரிகள் போயிருக்காங்கன்னு சொன்னதுனால அந்த கேள்வியும் நான் கேட்டுறேன். அங்க திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிடத்தை வெளியேற்றுவோம்னு சொல்ற இடத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்கிறாங்களே, அது முரண்பாடு இல்லையா? அவங்களுக்கு அதோட அதாவது நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு கள அரசியல்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கருத்தாக்க அரசியல் அது. சரி, இப்போ கருத்தாக்க அரசியலா அவங்க ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. அது இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கள அரசியல்ல எவ்வளவு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க, கருத்தாக்க அரசியல்ல எவ்வளவு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க ஏன் அதிமுக என்ன பண்ணுது, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குது. அவங்க கருத்தாக்க அரசியல்ல பாஜக எதை பெருசா சொன்னாலும் கள அரசியல்ல நமக்கு ஒரு பலம் இருக்கு, அதனால நம்ம கருத்தாக்க அரசியல் அவங்க எதை சொன்னாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அது அதிமுக பாதிக்காதா? எப்படி பாதிக்குதோ நான் அதை தான் சொல்றேன். அதிமுக அவங்க வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன இடத்துக்கே வரேன், அவங்க பெரிய அளவுல பகுத்தறிவு கொள்கைகளோ பகுத்தறிவோ பேசுறது இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி அவங்க பிள்ளையாரையும் உடைக்கிறது இல்லை, தேங்காயும் உடைக்கிறது இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் ரியல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத முதல்ல திமுக மதிப்பிடும். அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஊடக பலம் இருக்கு. கருத்தாக்க அரசியல் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை இன்னமும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கவே இல்லை, அவங்க மத்தியில தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. நான் ரொம்ப சுருக்கமா கூர்மையா அதை சொல்றேன். தமிழ்நாட்டில் இதுவரை ஆட்சி அமைக்காத பாஜக கருத்தாக்க அரசியல்ல அவங்க எது வேணா பேசலாம். அதற்கு தமிழ்நாட்டில் 1949 பிறந்து 67 இருந்து ஆட்சியில மாறி மாறி இருக்கக்கூடிய திமுக இவ்வளவு தீவிரமாக எதிர்வினை காட்ட வேண்டிய தேவையில்லை. அது கருத்தாக்க அரசியல், அவ்வளவுதான். நீங்க கள அரசியல்ல உங்களோட பலம் என்னன்னு தெரியும். உங்களுடைய மிக மோசமான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய 91 அதுக்காக அந்த நரேட்டிவ்க்கு எதிர்வினை ஆற்றாமலே இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் திமுக இவ்வளவு தீவிரமா ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து எதிர்வினை ஆற்ற வேண்டியதில்லை. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய மிக மோசமான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய 91 தேர்தலையே நீங்க 20% மேல இருந்தீங்க. அவர்களுடைய மிக சிறப்பான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலையே அவங்க 20 தொடல இன்னும். அப்போ நீங்க ஏன் கருத்தாக்க அரசியல்ல பாஜக ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா அதுக்கு உடனே ஏன் இவ்வளவு? உங்களோட இளைய சகோதரன் தானே அதிமுக, அவன் எவ்வளவு நிதானமா எவ்வளவு பொறுமையா பாஜக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமா எதிர்வினையாற்றுறாங்க. அவங்கள நோக்கி இன்னமும் சொல்ல போனா கூட்டணியில இருக்கிற அவங்கள நோக்கி 1000 கேள்விகள் வீசப்படுது. அவங்க ஏதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்றாங்களா? அமைதியா கடந்து போறாங்கல்ல. நீங்க தேர்தல் அரசியல்ல கடைசியில என்ன, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்க போறீங்கன்றதான் முக்கியம். ஆக திமுக முதல்ல மக்களுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்து விரோத கட்சி என்று சொல்லப்படுவதில் அவர்களுக்கு இருக்கிற தேவையற்ற பதட்டத்தை போக்க வேண்டும். நான் இன்னொன்றையும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முருகன் மாநாட்டுக்கு விதை போட்டதே திமுகவினுடைய இந்து சமய அறநிலையத்துறை தான். அப்போதே கூட்டணி கட்சியினரும் தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸும் லிபரல்ஸும் சொன்னாங்க, லிபரல் திங்கர்ஸும் சொன்னாங்க, ஏன் இப்படி ஒரு மாநாட்டை போய் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கு அதனுடைய நீட்சியா தான் இங்க நடக்குது. திமுக பாஜக அரசியலில், பாஜகவின் கருத்தாக்க அரசியலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற அதிமுக எப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் பதட்டப்படுவதில்லையோ அப்படி திமுக ஒவ்வொரு சொல்லுக்கும் பதட்டப்பட்டு இப்ப பாருங்க, அவர் வேலுன்னு சொன்ன உடனே இவங்க எங்க மேடைகள்ல வேல் எங்க ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன். அண்ணா சொன்னாருங்க பொன்னாடை போடுன்னாரு. ஒரு பொன்னாடைன்னா அவர் என்ன சாதாரணமா சொன்னாரா? கீழே உள்ளவன் மேல உள்ளவன் சாதி எங்க இருக்கும், ஒருத்தனோட துணியில ஒட்டிட்டு இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, எவன் வந்தாலும் அண்ணன் தம்பிடா, நீ அவனுக்கு பொன்னாடை போடு, அவன் உனக்கு பொன்னாடை போட்டான். அப்போ
குறியீட்டு அரசியல்ல மிக சிறப்பாக இருக்கக்கூடிய திமுக இப்போ அன்பு தம்பி சூர்யா வந்து வேல் பத்தி ஒரு கேள்வியை கேட்ட உடனே சகோதரி ஏன் இவ்வளவு பதட்டப்படணும்னு நான் கேட்கிறேன். வேல் கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், குறியீட்டு அரசியல்ல நீங்க எவ்வளவோ முன்னால இருக்கீங்க. இன்றைக்கு சூர்யா கேள்வி புரிஞ்சிருச்சு. ஏன் பதட்டப்படுறாங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் உங்ககிட்ட 1000 குறியீடு இருக்கு. நீங்க கருப்பு சிவப்புங்கிறது ஒரு குறியீடு, சக்சஸ்ஃபுல் குறியீடு. உதயசூரியன் அண்ணா வடிவமைப்பு தந்த குறியீடுகளை விடவா பெரிய குறியீட்டு அரசியல் அவங்க எடுக்கிறாங்க. பாஜகவினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ரியாக்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. நிறைவா உங்ககிட்ட கருத்து வாங்கிக்கிறேன். சுவாமிநாதனுடைய கருத்து வாங்கிட்டு வந்துறேன். சுவாமிநாதன், இது அரசியல் ரீதியா 26 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுருக்கமா நிறைவு கருத்து. 2026 தமிழக அரசியல் களத்துல இது வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடுங்கிறது நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு பெரிய பலனை தந்துறாரு. அதே நேரத்துல அது என்னன்னா, இப்ப அவங்க வச்சிருக்கிற ஒரு ஓட் பேங்க் அப்படியே தக்க வைக்கிறதுக்கான சில முன்னகர்வுகளை மட்டும்தான் அது கொண்டு வரும். இன்னொன்னு மிக முக்கியமா பார்த்தா, சமூகங்களை, ஜாதிகள், எல்லாரும் பல ஜாதிகளை உள்ளடக்கி அவங்க சில அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கும் இது வந்து ஒரு கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் சார். மற்ற 2 பேர் பேசினதுல இருந்து ஒரு சிறிய கருத்து 1.5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஒண்ணு வந்து நம்ம பெருமாள் மணி சார் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, ஏன் வந்து பாஜக வந்து எதை பேசினாலும் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்ணுது, கருத்தாக்கத்துக்கு ஏன் இவ்வளவு வந்து பதட்டப்படுதுன்னு கேட்டாங்க. அப்படி பதட்டப்படக்கூடிய இயக்கமா திமுக இருக்கிறதுனாலதான் கடந்த 2011 எதிர்கட்சி வரிசையில கூட வராத திமுக 2021 ஆளுங்கட்சியா வர முடிஞ்சுச்சு. அந்த கருத்தாக்கம் மட்டும் தான் 10 ஆண்டுகள் அந்த கட்சியை தாக்கி பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டாங்க, திமுக வேலை என்னைக்காவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு. தமிழ்நாட்டுல முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேல் மாயமான போது 1982 அந்த திருச்செந்தூர் கோயில்ல மாயமான வைரவேல் எங்கன்னு 8 நாட்கள் நடைபயணம் போனது கருணாநிதி அவர்கள் தான். 8 நாட்கள் நடைபயணம் போய் அவர் திருச்செந்தூர்ல போய் அடைந்தாரு. 1982 ஆண்டுல அது நடந்துச்சு. அங்க வந்து அறநிலையத்துறையில அன்றைக்கு அதிகாரியாக இருந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு மர்மமான முறையில இறந்திருந்தாரு. அவர் மரணத்திற்கும் நீதி வேண்டும், மாயமான வைரவேலியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மதுரையிலிருந்து 200 கிலோமீட்டர் கருணாநிதி அவர்கள் அந்த வைரவேல் எங்கே அப்படின்னு சொல்லி நடைபயணம் மேற்கொண்டாரு. ஆனா 1983 திருச்செந்தூர் இடைத்தேர்தலே திமுக தோத்து போச்சு. நான் அதுக்காக இன்னைக்கு இந்த திமுக தரப்பான இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தாலும் கூட, தமிழகத்துல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தொடங்கி இன்னைக்கு குன்றை காப்போம் மலையை காப்போம்ங்கிறாங்க. பல கனிம வளங்கள் உடைத்து நாசமாக்கப்படுது. ஏன் பாஜகவோ இந்த அமைப்புகளோ தமிழ்நாடு அரசுக்கு அந்த கனிம வளங்களை போராடணும்? மக்களுக்கான போராட்டங்களை எடுக்கிற பொழுதுதான் ஒரு இயக்கம் மக்களால் கவனிக்கப்படும். தமிழகத்தில் சொல்வது அனைத்து தரப்பினருக்குமான மண். இங்க வந்து ஒரு மத ரீதியான முன்னெடுப்புங்கிறது ஓட்டரசியல பெரிய பலனை தராது. அவர்களுக்கு இப்போதைய இருப்பை உறுதி செய்து வைக்க. நன்றி. சுருக்கமா ஒரு வரி நிறைவு செஞ்சிடலாம். நிறைவா? ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுத்துட்டோம். போதுமான. ஓகே. இன்றைக்கு மாநாட்டின் மேடையில அதிமுக தலைவர்கள் ரொம்ப நிதானமா அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சகோதரர் சொல்றாரு. ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். பார்த்தேன், ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அடிமைத்தனத்திற்கு பெயர் நிதானம், அடிமைத்தனத்திற்கு பெயர் நிதானம்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் நீங்க அமைதியா அழைப்பு வந்துச்சு போயிருக்காங்க. அதனாலதான் எதற்குமே எதிர்வினை ஆற்றுவதில்லை. நீங்கள் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மையாரை பற்றி தவறாக பேசினால் கூட எதிர்வினை ஆற்றுவதில்லை. அப்படி பேசிய ஒருத்தர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தார். அதோட அமைதியாகத்தான் இருந்தார்.